வணக்கம். இன்னைக்கு நாம லயோனல் ட்ரில்லிங் எழுதின கடந்த கால உணர்வு, அதாவது த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் கட்டுரையில இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா. நீங்க கொடுக்கிற இந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி நல்லா தெரியுது. அதாவது ஒரு இலக்கியத்தை அதோட வரலாற்று பின்னணியில மட்டும் படிக்கணுமா, இல்ல அதை இன்னைக்கு நமக்கான ஒரு அனுபவமா மட்டும் பார்க்கணுமா? இதுதான மையப்புள்ளி. ஆமா, இதுதான் ட்ரில்லிங் எழுப்புற முக்கியமான கேள்வி. ஒரு இலக்கிய படைப்ப சரியா புரிஞ்சுக்க, அது எழுதப்பட்ட காலத்தோட தன்மை, அதோட அந்த பழமை தன்மை, பாஸ்ட்னஸ்னு சொல்றோமே, அது ஏன் முக்கியம்னு அவர் சொல்றார். ம், அவர் சொல்ற சில நுணுக்கமான பார்வைகளை நாம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ட்ரில்லிங்கோட வாதமே என்னன்னா, ஒரு புத்தகத்தை அப்ப சரியா புரிஞ்சுக்க, அது அப்ப எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். இது வெறும் தகவல் அல்ல, இது ஒரு ஆழமான பார்வை. சரி. அவர் சொல்ற முதல் பிரச்சனை என்ன? காலேஜ்ல எல்லாம் இலக்கியத்தை விட அதோட வரலாற்றை தான் அதிகமா சொல்லித் தராங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதனால என்ன பாதிப்பு வருது? கரெக்ட். அதனால இலக்கியத்தோட உண்மையான சக்தி, ஒரு உயிரோட்டம் இருக்குல்ல, அது போயிடுது. அத சும்மா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொருளா மாறிடுது. ஓ. இதுக்கு அவர் மரபு வழி ஆய்வு, அதாவது ஜெனடிக் ஸ்டடின்னு ஒரு பேர் சொல்றார். ஒரு படைப்பு ஏன் உருவாச்சு, என்ன சூழல்னு காரணத்தை மட்டும் தேடிட்டு அந்த படைப்பே ரெண்டாம் பட்சமாக்குறது. இது இலக்கியத்தோட ஆழத்தை குறைச்சிடணும், வல்கரைசேஷனை எச்சரிக்கிறார். எல்லாத்துலயும் சயின்ஸ் மாதிரி கரெக்டா காரணம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஓ. அப்போ வெறும் அந்த பேக்ரவுண்டை மட்டும் பார்த்துட்டு அந்த கவிதையோட அழகையோ அது சொல்ற விஷயத்தையும் மிஸ் பண்றதுன்னு சொல்றாரு. இதுக்கு எதிரா வந்தவங்க தானே இந்த நியூ கிரிட்டிக்ஸ். ஆமா ஆமா அவங்க வரலாற்றை சுத்தமா விட்டுட்டாங்களே. ஆமா. அவங்க இலக்கியத்தை மட்டும் தனியா தன்னாட்சியா பார்க்கணும்னு சொன்னாங்க. ட்ரில்லிங் அதுவும் முழுமையான பார்வை இல்லைன்னு சொல்றார். ஏன்னா இலக்கியங்கிறது இயல்பாவே வரலாற்றோட சேர்ந்தது. அதோட ஹிஸ்டாரிசிட்டியை மறக்க கூடாதுங்கிறது அவர் கருத்து. ம். இலக்கியம் எப்படி ஒரு வரலாற்று கலைன்னு சொல்றாரு, அதுக்கு சில காரணங்கள் சொல்றாரு. ம் 3 முக்கிய விஷயம் சொல்றார். ஒன்னு, பழைய காலத்துல கவிஞன் தான் வரலாற்றையும் சொன்னான். ஓ, அப்படியா? ஆமா. 2, எந்த ஒரு புது படைப்போ அதுக்கு முன்னாடி வந்த படைப்புகளோட ஏதோ ஒரு விதத்துல பேசும். ஒன்னு அதோட தொடர்ச்சியா இருக்கும், இல்லைன்னா அதுல இருந்து மாறுபடும். சரி. 3வது, ஒரு படைப்போட அந்த பழைய தன்மை இருக்கே, அந்த பாஸ்ட்னஸ், அதுவே அதுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது, ஒரு எஸ்தெட்டிக் குவாலிட்டின்னு சொல்றார். ஓ, அப்போ கவிஞனே ஒரு காலத்துல வரலாற்று சொன்னவனா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்ப இந்த வரலாற்று உணர்வு ரொம்ப முக்கியம்னு சொல்றாரா? ஷேக்ஸ்பியர் உதாரணம் இதுக்கு தானே? ஆமா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஷேக்ஸ்பியர இன்னைக்கு நம்மள மாதிரி ஒரு ஆளா மட்டும் பார்த்தா அவர் சொல்றது ஏதோ விசித்திரமா, சில சமயம் தப்பா கூட தோணலாம். ம். ஆனா அவர் அந்த காலத்து மனுஷன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் இன்னிக்கும் நமக்கு ஏன் முக்கியமானவரா இருக்காருன்னு, ரெலவெண்டா இருக்காருன்னு புரியும். அந்த படைப்போட மதிப்பு, பொருத்தப்பாடு எல்லாமே அதோட பழமைத்தன்மையில தான் இருக்கு. அப்போ இது வெறும் தகவல் சேகரிக்கிறது இல்ல. இது ஒரு ரசனைக்கான பார்வை, ஒரு திறனாய்வு பார்வை, ஒரு எஸ்தெட்டிக் அண்ட் கிரிட்டிக்கல் ஃபேக்கல்டி அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட் கரெக்ட். இது வெறும் அறிவில்ல, ஒரு ரசன பார்வை, விஷயங்களை எடை போடுற திறமை. புது திறனாய்வாளர்கள் கூட இத வேண்டான்னு சொன்னாலும் மறைமுகமா பயன்படுத்தினாங்கன்னு ட்ரில்லிங் சுட்டி காட்டுறார். அவங்களுக்கு 17ஆம் நூற்றாண்டு கவிதைகள் மேல இருந்த ஆர்வம் ஒரு உதாரணம். சரி. ஆனா இந்த வரலாற்று பார்வையை இன்னும் ஆழமா பார்க்கணும்னு ட்ரில்லிங் நினைக்கிறாரு இல்லையா? மேலோட்டமா இல்லாம இன்னும் கொஞ்சம் சிக்கலா பார்க்கணும்னு. ஆமா, சில விஷயங்களை யோசிக்க சொல்றாரு. உதாரணமா, மனுஷனோட உணர்ச்சிகள், எண்ணங்கள் வெளிப்படுற விதம் காலத்துக்கு ஏத்த மாதிரி சில மரபுகள், கன்வென்ஷன்ஸ் வழியா மாறும்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் வெளிப்படையா சொன்ன கருத்துக்களை விட அந்த காலத்துல எல்லோரும் பெருசா கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்ட சில அனுமானிக்கப்பட்ட கருத்துக்களுக்கு, அஸ்யூம்ட் ஐடியாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த அனுமானிக்கப்பட்ட கருத்துக்கள்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியுமா புரியுற மாதிரி? அதாவது வெளிப்படையா சொல்லாமலே அந்த காலத்துல பொதுவாக நம்பப்பட்ட சில விஷயங்கள். உதாரணத்துக்கு, பல வருஷங்களுக்கு முன்னாடி பெண்களை பத்தி பொதுவா இருந்த சில எண்ணங்கள் மாதிரி. அது வெளிப்படையா சட்டமா இருக்காது, ஆனா எல்லாரும் அதை நம்புவாங்க. ஓகே ஓகே. அப்புறம் கருத்துக்கள் எப்படி பரவுதுன்னு சொல்லும்போது அந்த பார்லர் கேம் உதாரணம் சொல்றாரு. ஒரு விஷயம் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு போகும்போது எப்படி அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதோ அப்படிதான் கருத்துக்களும் பரவும்போது நேரடியா இல்லாம கொஞ்சம் மாறி மாறி போகுன்னு சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்குன்னு சொன்னீங்களே, அதாவது கருத்துக்களை குற்றம் சொல்றது பத்தி. ஆமா, ஷோபனவர், நீட்ஸே மாதிரி தத்துவவாதிகளோட கருத்துக்கள் தான் நாசிசத்துக்கு காரணம் சொல்றது, இல்ல ரொமான்டிசம் தான் காரணம்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப சுலபமான ஆனா தவறான பார்வைங்கிறாரு ட்ரில்லிங். ஏன் அப்படி சொல்றார்?
கருத்துக்களுக்கு சக்தி இல்லையா அப்போ? கருத்துக்கள் தனியா இயங்காது, அதுக்கு உயிர் கிடையாது. மனுஷங்களோட விருப்பம், சூழல், அவங்க அந்த கருத்துக்களை எப்படி பயன்படுத்தினாங்கங்கிறது தான் முக்கியம். ஜெர்மனி மட்டும் ஏன் அந்த கருத்துக்களுக்கு அப்படி ஒரு எதிர்வினை ஆற்றுச்சுன்னு ட்ரில்லிங் கேக்குறார். கருத்துக்களை குறை சொல்றது ஈஸி, ஆனா அது உண்மையான வரலாற்று புரிதல் ஆகாது. சரி சரி. கடைசியா நீச்சேவோட பார்வைக்கு வராரு. நீச்சே இந்த வரலாற்று உணர்வை ஒரு 6வது அறிவு, 6th சென்ஸ் மாதிரி சொல்றாரு. அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குன்னு சொல்றாராம. ஆமா, நீச்சே என்ன சொல்றார்னா, இந்த வரலாற்று உணர்வு நமக்கு பணிவு, சுய கட்டுப்பாடு கத்துக் கொடுக்கும். ஆனா அதே சமயம் ரொம்ப முதிர்ந்த முழுமையான கலாச்சாரத்தை கூட சந்தேக கண்ணோட பார்க்க வைக்கும். ஓ, நீச்சே ஒரு அருமையான வரையறை சொல்றார். வரலாற்று உணர்வுங்கிறது ஒரு சமூகம் இல்ல ஒரு தனி மனுஷன் வாழ்ந்த காலத்துல எதை முக்கியம்னு நினைச்சாங்க, எதை மதிக்கல அப்படிங்கிற அந்த மதிப்பீடுகளின் வரிசைய தி ஆர்டர் ஆஃப் ரேங்க் ஆஃப் த வேல்யூவேஷன்னு சொல்றார். அதை யூகிக்கிற திறமை. மதிப்பீடுகளின் வரிசை. ஆமா, இது சும்மா அரசியல், பொருளாதார மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்ட்ஸ்ல மட்டும் தெரியாது. அவங்களோட கலை, ஒழுக்கம், தத்துவங்கள்லயும் தெரியும். அதுதான் ஆழமான பார்வை. அப்போ கலாச்சாரம்னா என்னன்னு நீச்சே சொல்றத ட்ரில்லிங் முக்கியமா பாக்குறாரு போல. நிச்சயமா, கலாச்சாரம்ங்கிறது வாழ்க்கை தன்னைத்தானே தொடர்ந்து எடை போட்டு பார்க்கறது. லைஃப்ஸ் கண்டினியூஸ் இவாலுவேஷன் ஆஃப் இட் செல்ஃப்னு நீச்சே சொல்றத ட்ரில்லிங் முடிக்கிறார். ஆக ட்ரில்லிங்கோட மொத்த பார்வையும் என்னன்னா, இலக்கியத்தை முழுமையா ரசிக்கணும்னா அதோட பழமைத்தன்மையோட நம்ம உறவாடணும், அதை ஒதுக்கக்கூடாது. அந்த பழமையை புரிஞ்சுக்கும் போதும் தான் அது இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்துதுன்னு தெரியும். ரொம்ப நல்லா புரிய வச்சுங்க. இந்த உரையாடலோட இறுதியில கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. ட்ரில்லிங் சொல்ற இந்த வரலாற்று உணர்வு, அதாவது ஒரு காலத்தோட மதிப்புகளையும் சூழலையும் புரிஞ்சுக்கிற திறமை, இத இலக்கியத்துக்கு மட்டும் இல்லாம நீங்க அன்றாடம் பார்க்குற மற்ற விஷயங்களுக்கு, சந்திக்கிற மனிதர்களுக்கு, நடக்கிற நிகழ்வுகளுக்கு எப்படி பொருக்கி பார்க்கலாம்? சும்மா யோசிச்சு பாருங்க.